ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி சும்மா இருக்கிறீங்களா? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்களே இன்றைக்கு வந்து ஒரு பூசணிக்காய் இது பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து ஆரஞ்சு பூசணிக்காய். இதை நாங்கள் கறி வச்சு காட்டுறோம். பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காய்க்குள்ளே இவ்வளவு விதை இருந்தது. இந்த விதையில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்ன சொல்லுங்க அப்போ, இதை வந்து நாங்கள் இப்படியே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வறுத்து உப்பு போட்டு வறுத்து போட்டு இதை நாங்கள் சாப்பிட்டோம். இந்த விதையை சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். வயிற்றில் இருக்க பூச்சியெல்லாம் கொள்ளுமா. ஸோ இங்கே நாங்கள் வாங்கி கடையில் கொடுக்குறோம். நாங்கள் பிள்ளைகளுக்கு இடை கொடுக்கா பூசணி விதை சாப்பிட்டா அவ்வளோ ஒரு நல்ல மண்டு. இது நான் இன்றைக்கு இதை வறுத்து நான் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறேன் பின்னேறத்துக்கு. அந்த வீடியோ தனியாக நான் போடுறேன் உங்களுக்கு. எப்படி என்ன மாதிரி வறுக்கிறேன்ட்டு காய வச்சு வறுக்கிறமாக்க இது ஃப்ரெஷ் விதை தானே. நாங்கள் கொஞ்சம் நேரம் வேணும்னா உலர வச்சுட்டு பின்னேறதுக்கு வறுக்கிறோம். உப்பு போட்டு வறுத்து போட்டு பிள்ளைகளுக்கு வந்து சும்மா சாப்பிட கொடுக்கலாம். இது வந்து நல்ல அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது இதில் வந்து. ஓகே, எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நாங்கள் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் கழுவி நான் அவிய வச்சுட்டு ஒரு கொதி வருது. உப்பு சேர்த்து அவிய வைக்கணும். பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் இப்போ கொஞ்சம் அவிந்து விட்டது. இதை நாங்கள் மசிச்சு போட்டு இனி இதுக்கு ஒரு தாளிப்பொண்டு செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா இதால் நாங்கள் இப்போ மசிப்போம். நல்லா மசிச்சு போட்டு தேங்காய் பால் ஒன்றுமே நம்பிட்டே இல்லை. இது ஒரு பாருங்க நல்ல தன்மையாக இருக்கில்லோ. தாளிச்சு போட்டு திருப்பி ஒருக்கா கொதிக்க வைப்போம். கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்குறேன். சுவைக்கு நல்லா கரைஞ்சி வந்துட்டு இங்கே வந்து பூசணிக்காயில் சூப்பு வைக்கிறது. பூசணிக்காய் சூப் உண்டு. ஓகே, கடுகு பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போடுவோம். கருவேப்பிலை, மிளகு, சீரகம், உள்ளி, சீரக பக்கத்தை கொஞ்சம் சேர்த்து இடிச்சிடும். பார்த்தீங்கன்னா கட்டத்தூள் எல்லாம் சேர்த்து வளர்க்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ நாங்கள் வந்து பூசணிக்காய்க்கு சேர்க்கப் பூசணிக்காய் கறி தயார். நீங்கள் சோத்தோட வெஜிடேரியன் சமைக்கும் பொழுதோ இல்லை மீன் கறி இறைச்சி கறி சமைக்கும் போதோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம். ஆனால் இது வந்து நான் செய்த முறை ஒவ்வொருத்தருமே இப்படி சமைச்சிருக்க மாட்டேங்க, வித்தியாசமாக செய்திருக்கிறேன்னு பாருங்க. சில பேருக்கு பூசணிக்காய் கட்டி கட்டியாக இருக்கிறது தான் விருப்பம். நான் எல்லாம் மசிச்சு இப்படி செய்திருக்கிறேன். இது சின்ன பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிடுவீங்க. ஓகே, நன்றி, வணக்கம். என்னுடைய வீடியோக்களை வாட்ச் பண்ணுறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நன்றி, பாய்.